அழகான தோட்டம். நிறைய வண்ணமயமான பூக்கள் மலர்ந்திருந்தன. அந்த பூக்களுக்கிடையில் ஒரு சிறிய தேனீ மகிழ்ச்சியாகச் சுற்றிக் கொண்டிருந்தது. அது ஒவ்வொரு பூவிலும் அமர்ந்து தேன் சேகரித்துக் கொண்டிருந்தது. திடீரென்று அது கவனக்குறைவாக பறந்தபோது தோட்டத்தின் ஓரத்தில் இருந்து ஒரு சிறிய தண்ணீர் தொட்டியில் விழுந்துவிட்டது. தண்ணீரில் விழுந்ததும் அதன் சிறகுகள் நனைந்து கனமாகிவிட்டன. பறக்க முடியாமல் அது மிகவும் திணறியது. தண்ணீரில் மூழ்காமல் இருக்க அது போராடிக் கொண்டிருந்தது. யாராவது உதவுங்கள் என்று அது உள்ளுக்குள் தவித்தது. அந்த நேரத்தில் அருகிலிருந்த ஒரு மரத்தில் ஒரு காகம் அமர்ந்திருந்தது. அது தேனீயின் அவல நிலையை கவனித்தது. உடனே அது ஒரு மரத்தின் இலையை தன் அலகால் பறித்துக் கொண்டு வந்து அந்த தொட்டியில் தேனீக்கு அருகில் விடுத்தது. இலை தண்ணீரில் மிதந்தது. தேனீ மெதுவாக அந்த இலையின் மேல் ஏறியது. சில நிமிடங்களில் அது பாதுகாப்பாக கரைக்குச் சென்றது. உயிர் பிழைத்த தேனீ மிகவும் மகிழ்ந்தது. நன்றி நண்பா, நீ இல்லை என்றால் நான் உயிர் பிழைத்திருக்க மாட்டேன் என்று காகத்திடம் நன்றியுடன் சொன்னது. காகமும் அமைதியாக சிரித்தது. சில நாட்கள் கடந்தன. ஒரு நாள் அதே காகம் மரத்தில் அமைதியாக அமர்ந்து கொண்டிருந்தது. அப்போது ஒரு வேடன் அந்த காகத்தை பார்த்து அதை பிடிக்க திட்டமிட்டான். அவன் தனது வில்லையும் அம்பையும் தயார் செய்து காகத்தை குறிவைத்து எய்யப் போனான். இதைக் கண்ட தேனீ உடனே தன் நண்பனை நினைத்தது. அவன் என்னை காப்பாற்றினான், இப்போது நான் அவனை காப்பாற்ற வேண்டும் என்று தீர்மானித்தது. உடனே அது வேகமாக பறந்து சென்று வேடனின் கையில் பலமாக கடித்தது. அந்த கடியால் வேடன் வலியால் துடித்தான். அவன் குறி தவறிவிட்டது. அம்பு வேறு திசையில் பறந்தது. அந்தச் சத்தத்தைக் கேட்டு காகம் விழித்துக் கொண்டு உடனே பறந்து தப்பித்தது. காகம் பாதுகாப்பாக தப்பியது. தேனீயின் துணிச்சலையும் நன்றியையும் கண்டு அது மகிழ்ந்தது. நீ செய்த உதவி நான் மறக்க மாட்டேன் என்று காகம் சொன்னது. அதன் பிறகு இருவரும் நல்ல நண்பர்களாக வாழ்ந்தனர். கதையின் நீதி: நாம் செய்யும் சிறிய உதவியும் ஒருநாள் நமக்கே நன்மையாக திரும்ப வரும். உருவம் சிறியதோ பெரியதோ முக்கியமில்லை, பிறருக்கு உதவுவதுதான் மிகச்சிறந்த பண்பு.